பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வசனத்தோடு கூட காலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. இந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா வசனம் சொல்கிறது, நீங்க யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த மேல் வசனம், நீங்கள் எல்லோரும், அதாவது இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்போ நீங்க எல்லோரும் யாருக்கு கீழ்ப்படினும்? நமக்கு மேலாக இருக்கிற ஒரு அதிகாரத்துக்கோ, நமக்கு மேலா இருக்கிற உரிமைக்கோ, இல்ல நமக்கு மேலா இருக்கிறதான மூப்பர்களுக்கோ நாம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சோ பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ படிக்கிற பிள்ளைங்க ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ நமக்கு மேலா இருக்கிற ஒரு அதிகாரத்திற்கு கீழாக நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அததான் பேதுரு ஆலோசனையா கொடுக்கிறாரு. அருமையான வாலிபர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மூப்பருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் நீங்க தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல வளர்கிறோம் என்றதற்கு நல்ல சாட்சி என்ன தெரியுமா? இயேசுவை பிடிக்கும்னு ஏற்றுக்கொண்டோம். அடுத்தது இயேசுக்குள்ள எப்படி வளரணும்ன்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதே நிலையில நம்ம நிற்க முடியாது. இயேசுவின் அன்பு நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கடந்து ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்ம கூட சேரும். சோ அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளருகிற பிள்ளைகள், முக்கியமா தேவன் என்ன சொல்லி நம்மளை அழைக்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு முன்பதாக இருக்கும்போது தாழ்மையாய் நடந்து கொண்டேன். ஆகையால நீங்க தேவ சமூகத்துல தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனத்தாழ்மை அவசியம். அல்லேலூயா. விசேஷமாக இந்த வேதாகமத்துல நம்ம சவுல் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் நிறைய இடங்களில். சவுல் ராஜாவா இருக்கும்போது தாவீது அவனோடு கூட பயணிக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு முறையும் சவுல் அவனை கொல்ல நினைக்கும் போதெல்லாம் தாவீது அங்கிருந்து அவன் கடந்து போகிறான். மறுபடியும் பார்க்கும்பொழுது, நீ என்ன முதல் முறையா கொல்ல நினைச்சேன்னு சொல்லிட்டு பழிவாங்க வராம அங்கே அவன் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு அவன் அங்கே நடந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ தேவன் பார்க்கிறார், யார் இந்த இடத்துல பொறுமையா இருக்கிறா, யார் சகிப்புத்தன்மையா இருக்கா, யார் விட்டு கொடுத்து போறா என்று. சவுலுக்கும் தாவீதுக்கும் நடக்கிற அந்த போர்ல, நடக்கிற அந்த யுத்தத்துல, அந்த மன போராட்டத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் நிதானித்து பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் தாவீது இறங்கி போகிறான், அமைதலாகிறான். ஒரு முறை கொல்ல வாய்ப்பு கிடைத்த பொழுது கூட அவன் கொல்லாமல் அங்கே சவுலை பார்த்து பேசுகிறான். நான் நினைச்சிருந்தா இந்த வேலையில் நான் உங்களை நான் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் இல்ல, நீர் என் தகப்பன் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். அப்பொழுதும் சவுல் அவனை பார்த்து சொல்லுவான், என் மகனே, என் பிரியமானவனே என்று சொல்லுவான். ஆனாலும் அவனை கொல்லும்படியாக மறுபடியும் சவுல் தேடுகிறான். இந்த அருமையான சம்பவத்துல நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா, தேவன் ரெண்டத்தையும் பார்க்கிறாரு. சவுலையும் பார்க்கிறாரு, தாவீதையும் பார்க்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். சோ கர்த்தர் அவன் சவுலோடு கூட ஆண்டவர் பார்க்கிறார். அவன் பெருமை உள்ளவனாக, நான் ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் என்னவென்னா செய்வேன் என்று சொல்லி ஒரு பொறாமை நிமித்தமாக தாவீதை கொல்ல நினைத்த போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாக நின்றார். ஆமென். பாவிகளை கூட கர்த்தர் மார்போடு அணைத்துக் கொள்வார், மன்னித்து இனி பாவம் செய்யாதுன்னு சொல்வார். ஆனா பெருமை உள்ளவனை கர்த்தர் விடவே மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் மட்டுமே எதிர்த்து நிற்கிறார். மற்றவங்க யாரும் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மையா இருந்தவன் ஒவ்வொரு முறையும் அடிக்கப்படும் போதெல்லாம் தன்னை அங்கிருந்து விலகி ஓடினாலும் மறுபடியும் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனங்களுக்கு மத்தியில வந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாழ்மையானவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். இந்த நாளில நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க. உங்க அதிகாரங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடங்குங்க. நிச்சயமாகவே அதிகாரம் உள்ளவர்கள் நம்மளை அடக்குவார்கள் என்றால் கர்த்தரே நிற்பார். கர்த்தரே எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவரே அவர்களை கீழ்ப்படுத்துவார், தாழ்மையாக்குவார். சோ ஆகையால நீங்கள் இந்த இடத்துல தாழ்ந்து போவது மனுஷருக்காக அல்ல, தேவனுக்காக, தேவன் கொடுத்த வார்த்தைக்காக. தேவன் உங்களை விட்டு கொடுக்க சொல்லுகிறார், கீழ்ப்படிந்து போங்கன்னு சொல்றாரு, தாழ்மையா இருங்கன்னு சொல்றாரு. இது எல்லாம் நீங்கள் செய்யும் போது அவரே இறங்கி உங்களுக்கு விரோதமா இருக்கிற அதிகாரங்களை நிர்மூலமாக்குவார். ஆமென். சோ நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. இன்னைக்கு அவர் அதுதான் பேசுகிறார், நீங்க கீழ்ப்படிந்து இருங்க, தாழ்மையா இருங்க, மற்றது நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று. ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
தாழ்மையோடு இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையில எங்களை கீழ்ப்படிதலோடு நடக்க சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மேலானவர்களுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க, அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தயவையும் தாழ்மையும் கற்றுக் கொடுப்பீராக. அது அபிஷேகம் பண்ணுவீராக. அப்படியே ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபத்தாங்க. எல்லாவற்றும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். என் தகப்பன் தாமே கூட இருப்பீராக. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருந்தா அவங்களுக்கு கர்த்தாவே நீர் மத்தியில இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.